श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् கடந்த சத்சங்கத்தில் நம்ம முதல் அத்தியாயத்தினை முடிவு செஞ்சிருக்கோம். 3 காண்டங்களா பிரிச்சு சொல்லப்படுற இந்த பிருஹதாரண்யக உபனிஷத் மது காண்டம், முனி காண்டம் அண்ட் கில காண்டம். மது காண்டம் ஸ்ருதி பிரதானமா இருக்கு. முனி காண்டம் அனுபவ பிரமாணமா இருக்கு. கில காண்டம் சாதனா பிரதானமா இருக்கு. இருக்க போறது இன்னும் படிக்கல. நம்ம ஒரு காண்டத்தினை 2 அத்தியாயங்களா பிரிச்சுட்டாங்க. அப்போ மொத்தம் 6 அத்தியாயங்கள் பிருஹதாரண்யக உபனிஷத்து ஷடத்யாயி. கொஞ்ச நேரம் இப்போ நான் 2வது அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கு சம்பந்தம் என்னன்னு பேசணும். அதனால இன்னைக்கு 2வது அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயத்திலையும் 6 பிராமணங்கள் பார்த்திருக்கோம். இந்த 2வது அத்தியாயத்துல கூட 6 பிராமணங்கள்னு பார்க்க போறோம். முதல் அத்தியாயத்தில் முக்கியமான விஷயம் அத்தியாரோபம், சூப்பர் இம்போசிஷன். அதுக்கப்புறம் அந்த அத்தியாரோபம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மது காண்டத்துல முதல் அத்தியாயம் அத்தியாரோபத்தினு தான் மெயினா பேசப்பட்டது. அப்போ அடுத்ததாக அத்தியாரோபம் செஞ்சதுனால வர அத்தியாயத்திலோ அதை அபவாதம் பண்ணணும். இந்த 6 பிராமணங்களும் அபவாதம் பற்றி தான். இந்த 2வது அத்தியாயத்தினை முதல் அத்தியாயத்துக்கு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது 2 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு சாஸ்திரம் அது சொல்லி கொடுக்கிற அந்த முறை என்ன இருக்குதோ, மெத்தடாலஜி, அது எங்கெங்க ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த புது விஷயத்துக்குன்னு அதுக்கு முன்னாடி பேசியிருக்கிற விஷயத்துக்கு என்ன சம்பந்தம் అనేది சொல்லிக்கிட்டே சேர்ந்துதான் பேசணும். சரியா? எந்தெந்த புது விஷயம் அடுத்த டாபிக், அடுத்த அத்தியாயம் பேசுறோம்னா இந்த அத்தியாயத்துல முன்னாடி அத்தியாயத்துக்கு என்ன சம்பந்தம் అనేది ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லாம ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லை,
அந்த பாயிண்ட் அது அந்த டாபிக் வேற, இது வேறையாவ இருக்கு. அப்புறம் எதேதோ பேசிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா ஐசோலேட்டடா ஸ்ட்ரே ஐடியாஸ்ல வந்து சாஸ்திரம் ஒருக்காகவும் பேசாது. அப்படி பேசினா அது சாஸ்திரம் ஆகாது. எப்படின்னு சொன்னா, இப்ப இங்க சில செங்கல் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இல்ல இப்பதான் ஒரு லாரியில வந்து நிறைய செங்கல் கொண்டு வந்து முதல்ல இப்படி கொட்டுவான். இப்ப எல்லாம் ஈஸியா அதை தூக்கிட்டு அப்படியே கொட்டும். அப்படி ஒரு கூவையா போட்டிருக்கிற செங்கல்லையும் அதுக்கப்புறம் அந்த செங்கல் எல்லாத்தையுமே ஒரு விதமா ஏற்பாடு பண்ணி ஒரு பில்டிங் கட்டினதுக்கு அப்புறமும் அங்கேயே அடிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது உபயோகப்படுத்தணும், எதுக்காக அது கொண்டு வந்தோமோ அது பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் அது அழகா இருக்கு. அதே அப்படி அங்க ஒரு ஒரு பூவையா போட்டு இருந்துச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லை, அழகாவும் இல்லை, பிரயோஜனம் இல்லையே. அதே போல்தான் அந்த ஒரு செங்கல் இன்னொரு செங்கல்னு வச்சு அப்படி கட்டும் போது நடுவில் சிமெண்ட் பூசுவாங்க இல்லையா? அந்த சிமெண்ட்டுக்கு பேரு இங்க சாஸ்திரத்துல சங்கதி. சங்கத்தி அనే வார்த்தை தமிழ்ல யூஸ் பண்றாங்களே இல்ல தெரியல. பொதுவாவே திடீர்னு யாராவது வந்துச்சுன்னா என்ன விஷயம் అని கேட்போம். సంగతి என்ன விஷயம்தான். ஆனா தெலுங்குல நிறையவே என்ன సంగతి, எதுக்காக, எது சம்பந்தப்பட்டு வந்த, நீ என்ன சொல்ல வந்த, புரிஞ்சுதா? சங்கதி. அந்த அது என்ன சம்பந்தம் అని அர்த்தம். சரியா? சம்பந்தம் ஏதோ அப்படி சும்மா சொல்லக்கூடாது. சங்கத்தி என்ன லாஜிக்கல் கனெக்ஷன். லாஜிக்கல் என்ன தர்க்கபத்தமா இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில் இருக்கிற சம்பந்தம் என்னன்னு கரெக்டா சொல்லணும். அதுக்கு பேரு சங்கதி. சரியா? அப்படி என்ன லாஜிக்கலாவும் இருக்கணும், ப்ரோக்ரெசிவா. ப்ரோக்ரெசிவ்னா படிப்படியா மேல கொண்டு போகணும் இல்லையா? முடிவு என்னன்னு சொல்லணுமே. அதுதான் டீச்சிங்னு சொன்ன அர்த்தம். முக்கியமா சாஸ்திரம். சரியா? இது வந்து ஒரு அத்தியாயத்திலேயே இருக்கிற பகவத்கீதை இருக்கு. பகவத்கீதையில அத்தியாயங்களை பிரிச்சுட்டாங்க. அப்படி பிரிச்சு பகவான் பேசல அர்ஜுனனுக்கு சொல்லும் போது. அந்த விஷயத்தின்னு சொல்லும் போது அப்படிதான் ஆரம்பிச்சாரு. ஒண்ணு படிப்படியா சொல்லும் போது நடுவில் அர்ஜுனன் கேள்வி கேட்க அது அப்படி பில்டப் ஆயிடுச்சு. அதனால யாராவது வந்து பகவத்கீதை நான் முழுசா கேட்டாச்சு சுவாமி, இனிமே இப்போ நான் பகவத்கீதை தெரியல, நான் இப்ப இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன், திரும்பி நீங்க யாராவது கேட்கறீங்க இல்லையா, உங்களுக்கு டைம் இருக்கா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. கேட்டம் இல்ல அப்ப ஏதோ பகவத்கீதை அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, ஒருத்தன் சொல்றான் பகவத்கீதை கேட்டு முடிச்சுட்டு, அதனால நான் நேர இப்போ உபனிஷத்தே போதும், எனக்கு திரும்ப அதெல்லாம் ரிகலெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவனு கேட்கிற, எப்போ கேட்ட? 1958 வந்து அங்க 4வது அத்தியாயம் பேசிட்டார் ஒரு சுவாமிஜி வந்து. அப்புறம் 65 வந்து 16th சாப்டர் பேசிட்டார், அது வேற இன்னொரு ஆளு. இப்படி மொத்தத்துல நான் அப்படி இப்படி பகவத்கீதை இப்படி கேட்கறது கேட்கிற முறை இல்ல. சொல்லி கொடுக்குறவங்க கூட அப்படி சொல்லி தரமாட்டாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால சாப்டர் டிவிஷன் பண்ணாலும் சரி, ஒரு అంశத்துக்கு இன்னொரு டாபிக் டிவிஷன் ஆனாலும் சரி, எல்லாமே கூட பேஸ்ட் ஆன் தி అసలు చాప్టర్ డివిజన్ ఉంది బేస్డ్ ఆన్ ది టాపిక్ డివిజన్ தான். சரியா? இந்த விஷயத்தை பத்தி எந்த உபனிஷத்துல பேசல. ஏன்னா இங்க ரொம்ப பெருசா இருக்கு உபனிஷத்து. இங்க கொஞ்சம் இந்த விஷயத்தினை ஞாபகப்படுத்துறோம்.
உதாரணத்துக்கு பிரம்மசூத்திரம் நம்ம இன்னும் படிக்கல. 555 சூத்திரங்களோடு இருக்கிற அந்த பிரம்மசூத்திரம் நியாயப்பிரஸ்தானத்துல மொத்தம் 192 அதிகரணங்கள் இருக்கு. அதிகரணம் வந்து சாப்டர் தான், குட்டியா இருக்கலாம், பட் அதிகரணம் சாப்டர் டிவைடட் டாபிக்ஸா டிவைட் பண்ணிருக்கு. அப்படி சொல்லும் போது அதிகரணம் வந்து என்ன அப்படின்னு கேள்வி வந்து, இதுதான் சாஸ்திரம் வந்து அதிகரணம் అని சொல்றது. என்ன மாதிரி அதுல ஒரு 5 விஷயங்களும் இருக்கணும். விஷயோஹோ விஷயஸ்சைவ பூர்வபக்ஷஸ்ததோத்தரம் சங்கதிச்சேதி பஞ்சாங்கம் சாஸ்திரே அதிகரணம் ஸ்மிருதம். இதுதான் சாஸ்திரம் அதிகரணம்னு சொல்லுது. என்னது? பஞ்சாங்கம், 5 அங்கங்கள் இருக்கணுமா? நம்ம பஞ்சாங்கம் இல்லை. என்னது விஷயம்? என்ன அது? பிரம்மமாகட்டும், கர்மபத்தி ஆகட்டும், இல்ல உபாசன ஆகட்டும், விஷயம் என்ன? அதிலோ ஒரு சந்தேகம், அது பத்தி அது வந்து எதுக்காக இது అని சந்தேகம். அந்த சந்தேகம் வந்த அந்த சந்தேகத்தினை என்ன பூர்வபக்ஷன்னு சொல்லப்படுற சில பேர் வந்து வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு அவர் வேற விதமா இன்டர்பிரேட் பண்ணுவான். அப்ப அது கரெக்டா? அவங்க இன்டர்பிரேட் பண்ணது கரெக்டான்னு சொன்னா அப்ப முடிவு என்ன? அப்படி சொல்லும் போது அந்த பூர்வபக்ஷி சொல்ற அபிப்பிராயத்துல ஏதாவது ஸ்ருதி சம்பந்தம் இல்லாம குறை இருந்தா அதுக்கு பதில் கொடுத்தி உத்தரம். அப்புறம் கடைசியில அதனால இந்த விஷயம் இதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு முடிவு சொல்லணும். சங்கதி ஜஸ்ட் இந்த சங்கதனே பதம் வந்ததுனால உங்களுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இது எல்லாமே இருக்கணும். இப்போ இது மனசுல வச்சுக்கிட்டு இந்த முதல் அத்தியாயம் முடிச்சதுக்கும் இப்போ ஆரம்பிக்க போற 2வது அத்தியாயத்துக்கு என்ன கனெக்ஷன் ரொம்ப சிம்பிளா தெரியுது. அங்க அபவாதம் அங்க அத்தியாரமும் பண்ணதுனால இப்போ இங்க అపవాదం பண்ணணும். சரியா? என்ன అధ్యారోపం అనేది தற்காலத்துக்கு ஒத்துக்கின சில விஷயங்கள். எது? சிருஷ்டி, அப்புறம் தேவதர்கள், வியாக்கிருதம், அவ்யாக்கிருதம், மேனிஃபெஸ்ட், அன்மேனிஃபெஸ்ட், இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றதை. ஆனா தற்காலத்துக்கு ஒத்துக்கிறது சிருஷ்டி எல்லாம் நடந்துச்சு అని. அப்படி தற்காலத்துக்கு ஒத்துக்கிற விஷயத்துக்கு பேரு தான் அத்தியாரோபம், சூப்பர் இம்போசிஷன். கொஞ்ச நேரத்துக்கு கயிறு மேல பாம்புன்னு ஆரோபணம் செய்யப்பட்டது. அப்புறம் அதனால அது தற்காலம்னால நிஜமில்லாதனால அதனை நெகேட் பண்ணணும். அந்த நெகேட் பண்றது பேரு நீக்கிறது, அபவாதம். சரியா? அது ஒரு கனெக்ஷன். 2வது விஷயம் கனெக்ஷன் என்னன்னா, முதல் அத்தியாயத்தில் வித்யா சூத்திரம் అనేది அங்க பேசப்பட்டது. வித்யா சூத்திரம், சரியா? முதல் அத்தியாயத்திலே 4வது பிராமணத்திலேயே அங்க 7வது மந்திரம், அப்புறம் 10வது மந்திரம், ஒரே பக்கத்துல ஆல்மோஸ்ட் வித்யா சூத்திரமும் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் அவித்யா சூத்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. இல்லையா? வித்யா சூத்திரம் என்ன? சாரி, முதல் அவித்யா சூத்திரம் என்ன? யாரு ஒருத்தனு வந்து ஈஸ்வரனு வேற நானு வேற, அத்தேவతలు వేరే நான் వేరే అనే భావத்தோட இருக்கானோ அவனுக்கு ஒன்னும் தெரியலே అని అర్థం. அப்படின்னு అవిద్యా సూత్రం பார்த்தோம். அப்படி என்ன அர்த்தம்? அவித்யா சூத்திரம் பேத விஷயம். வித்யா சூத்திரம் அப்போ இதுக்கு ஆப்போசிட்.
யாரு ஆத்மா இத்யேவ உபாசீத, எங்குமே ஒருக்காகவும் எதினாலையும் எந்த வகையிலும் பேதம் இல்லை, ஆத்மாதா அப்படின்னு யார் உபாசனை செய்யறானோ, அப்படின்னு அர்த்தம். அபேத விஷயம், வித்யாசூத்திரம் அபேத விஷயம், அவித்யாசூத்திரம் பேத விஷயம். பேதம் அங்க ரெண்டுத்தினையும் பேசியிருக்கு. ஆனா அவித்யா சூத்திரத்தினையும் நல்லா விவரிச்சிருக்கு. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அப்புறம் தேவானாம் பசு, முதல் இவனு போக்தாவா இருக்கா, இவனு எல்லாத்துக்கும் இவனு போக்தாவா இருக்கிற, அப்புறம் இவனு போக்தா ஆயிட்டார். ஸோ அவித்யா சூத்திரத்தை பத்தி நிறையவே உபனிஷத்து விவரிச்சது. ஆனா வித்யா சூத்திரத்தை பத்தி அவ்வளவு விவரணை இல்லை. நம்ம தான் கொஞ்சம்தான் சங்கரர் சொன்னதுன்னு கொஞ்சம்தான் பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்க? பெரிய பாஷ்யம் அது முன்னாடி பாசின கட பாஷ்யம், சம்பந்த பாஷம் அப்படி எல்லாம் எதுவுமே பேசல நம்ம. எது வித்யாசூத்திரம் வரும்போது. அதனால இப்போ 2வது அத்தியாயத்தில் வித்யாசூத்திரத்தினை விவரிக்கணும், அபவாதம் பண்ணணும். கனெக்ஷன் புரியுதா? அதனால வித்யாசூத்திரம் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தினை நிரூபிக்கணும், மகா வாக்கியத்தினை கொண்டு வரணும். அன்னைக்கு நம்ம ஆத்மா இத்தே உபாசிதா అనేది கூட மகா வாக்கியம் போல்தான்னு கூட நான் பேசியிருக்கேன். சரியா? ஆனா உபனிஷத்து அவ்வளவு அதை பத்தி அங்க, ஏன்னா அது அத்தியாரோபாத்தியாயமா இருக்கிறதுனால சூச்சனை மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 6 பிராமணங்கள் வரப்போறதா இந்த அத்தியாயத்தில். இதுல 1, 2, 3 பிராமணங்களை அபவாத பிரதானம், அப்பவாதம் பற்றி. 4வது பிராமணம் வித்யாசூத்திர விவரணம். 5வது பிராமணம் சர்வாத்ம பாவம். సర్వాత్మ భావం అన్న అది కూడా విద్యాసూత్రத்துல భాగందా. జీవాత్మ పరమాత్మ ఐక్యం சர்வாத்ம பாவம் అనేది கூட. ஆனா அந்த பிராமணம் தனியா இருக்கு. அப்போ 4-5 பிராமணங்கள் ஒரு விதத்துல வித்யாசூத்திரம் பத்தி தான் பேசுறது. சர்வாத்ம பாவத்துக்கு ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அந்த பதங்களுக்குள்ள. எப்படின்னா ஆத்மா தவிர இன்னொன்னு இல்லே అనేది సర్వాత్మ భావం. సరే ನಾನು ಪರಮಾತ್ಮದ சார், வாட் அபவுட் ஜெகத், வாட் அபவுட் ஈஸ்வரா, சரி இத்தனை எங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ படிப்படியா முதல் வெஷ்டி சமஷ்டி இதுல கலந்து அதுக்கப்புறம் அதையும் நெகேட் பண்ணணும், வெஷ்டினி நெகேட் பண்ணணும், சமஷ்டினி நெகேட் பண்ணணும், இருக்கிறது ஒண்ணு. அப்போ சர்வாத்ம பாவம். 6வது பிராமணம் குரு சிஷ்ய பரம்பரை. இந்த வித்யா இப்படி பரம்பரையா கங்கா பிரவாகம் போல் வந்துட்டே இருக்கு. அப்போ இதோடைய பெருமைன்னு நடுவில் காட்டணும் எங்காவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரம்பரா ட்ரெடிஷனல் டீச்சிங் குரு சிஷ்ய பரம்பரைன்னு ஸ்துதி பண்றதுக்காக அங்க ஒரு பெரிய ஆச்சாரியர்களோட லிஸ்ட் ஏதோ வரப்போறது. சங்கரர் அங்க வரும்போது சொல்லுவேன், இது சும்மா தினந்தோறும் ஜபம் பண்ணா கூட போதும்ன்றார் சங்கரர். அவ்வளவு உனக்கு அது பிரயோஜனப்படும். சரி, இந்த அத்தியாயம் இது ஒரு டைலாகிக் ஃபார்ம்ல சம்பாஷண விதமா ஒரு சின்ன கதை சொல்லும் போது ஆரம்பிக்கப்படும். இங்க ஒரு பிராமணன் இருக்கான். அந்த பிராமணன் பேரு கார்கிய. பிராமணன் பேரு கார்கிய. அப்புறம் ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா பேர் அஜாத சத்ரு.
அஜாதசத்ரு. இந்த ராஜாக்கு அந்த பிராமணனுக்கு நடுல நடக்கிற சம்வாதமா தான் இப்போ தொடங்குறது. முதல் இந்த இவங்களோட பெருமை என்ன, இவங்களுக்குள்ள இருக்கிற குறை என்னன்னு பார்க்க போறோம். ஜஸ்ட் இங்க இந்த ராஜா அஜாதசத்ரு தான் முதல்ல கார்கியா பிராமணன் தான் குருஸ்தானத்திலிருந்து அஜாதசத்ரு கிட்ட பேச போறான். ஆனா இந்த கார்கிய பிராமணன் பூரணமா நிர்குண பிரம்மனை பத்தி தெரிஞ்சுக்காம சகுண பிரம்மனை பத்தி பேசுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 13 மந்திரங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒத்துக்கிறான், எனக்கு சகுண பிரம்மம் மட்டும்தான் தெரிஞ்சது, எனக்கு பூர்ணமா நிர்குண பிரம்மம் தெரியலன்னு பிராமணனான குருவா இருந்த முதல் அவன் ஒத்துக்கிட்டு சொல்லும் போது, அஜாதசத்ரு எனக்கு தெரியும் நிர்குண பிரம்மனை பத்தி, நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு வரும். அப்போ 2வது ஸ்டேஜ்ல அஜாதசத்ரு முக்கியமா பிரம்ம வித்யா உபதேசத்துக்கு குருவா இருக்கிறதுனால இந்த பிராமணத்துக்கு பேரு அஜாதசத்ரு பிராமணம் பேரு. அஜாதசத்ரு பிராமணம். சரியா? இது மனசுல வச்சுக்கிட்டு முதல் மந்திரத்துல இந்த இன்ட்ரடக்ஷன் தான், குரு சிஷ்யனுடைய இன்ட்ரடக்ஷன் உபனிஷத்து செய்கிறது. முதல் மந்திரம் படிக்கிறேன். ஓம் திருப்த பாலாகிஹி हानूचानः गार्ग्य आस सहोवाच अजातशत्रुं काश्यं ब्रह्म ते ब्रवाणीति सहोवाच अजातशत्रुः सहस्रमेतस्यां वाचीं दद्मो जनको जनक इति वै जना धावन्तीति. ரொம்ப சிம்பிளா இந்த கார்கிய பிராமண கார்கி இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். கார்கியனே ஒரு சிறந்த ஒரு பெண்மணி வரப்போறான். அப்புறம் பிரம்மஜானி இந்த உபனிஷத்திலே வரும், மைத்ரேயி வரும், கார்கி வரும். சரியா? அந்த கார்கி இல்ல, கார்கக. இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கே, பாலாகிஹி. பாலாகிஹி ஏன்னு சொன்ன கர்க கோத்ரோத்பன்னஹா, கர்க கோத்திரத்திலோ வந்ததுனால கார்கிய. பாலாகஹா அனே அவருடைய அப்பா பேரு, அவருடைய பிள்ளையா இருந்ததுனால பாலாகஹா புத்திரஹா பாலாகிஹி. ரெண்டு பேர் ஒருத்தருக்கு இருக்கிறது అనేది அந்த காலத்துல இருக்கன்னு நம்ம நிறைய உபனிஷத்துல பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் ரெண்டு பேர். அப்புறம் எப்படிப்பட்டவர் இந்த கார்கியா? சாதாரண பிராமணன் இல்ல, நல்ல அனூச்சானக. சில பதங்களை முக்கியமானது எடுத்துக்கிறேன் அங்கிருந்தே. அங்க இருக்க அனூச்சானக அப்படின்னா நல்ல வேதங்கள்னு படிச்சு தெரிஞ்சுக்கினவரு. அப்புறம் அது படிச்சது சொல்லித்தர திறமையும் இருக்கிறவர். நிறைய பேர் படிக்கலாம், இவன் வேத பாட்டம் பாராயணம் அதெல்லாம் கூட சொல்லித்தர முடியாது எல்லாருக்கும். அது ஒரு தனிப்பட்ட அவருக்கு அது இருக்கணும், திறமை இருக்கணும். ఇది ఊచానః అనే పదత్తులోంది వందదా అనూచానః. தைத்திரியத்திலோ நமக்கு இந்த பதம் வந்துச்சு. வேதமனுச்சாச்சாரியோந்தே வாசின மனுஷாஸ்தி வேதம் அனுச்சாச்சாரியः அனுச்ய இது திரிசங்கோர்வேதானுவச்சனம் அப்படின்னு தைத்திரியத்திலோ பார்த்தோம். சரியா? சரி, இவ்வளவு படிச்சார், அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இவருக்கு வைத்த ஒரு குறை இருக்கு. என்னன்னா, இவரு திருப்தஹா
உபனிஷத் ஆரம்பமே அவர் டைட்டில் வச்சு அந்த பதத்தோடு தான் ஆரம்பிக்கிறது. திருப்த பாலாகிஹி. அந்த பாலாகின்னா அந்த கார்கிய திருப்த பாலாகிஹி. திருப்தன்னா அகம்பாவி, படிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு குல கோத்திர வித்யா கர்வத்தினால கர்வப்படுறவர். சகஜம் வரும், கோத்திரத்துக்கு குலத்துக்கு படிச்சா பணம் பலதெல்லாத்தினால அகம்பாவம் கர்வம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருப் தாத்து, அந்த திருப் தாத்துல ఉన్నది దర్పః. భగవద్గీతలో భగవాన్ రజోగుణం పற்றி சொல்லும்போது அகங்காரம் பலம் தர்ப்பம், தர்ப்பம் அதுதான் திருப்தः, நவுன் ஆயிடுச்சு. அப்போ அது இல்லாம இருந்த வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஜ பண்டிதா சமதர்ஷினஹ. வினயம், சமதர்ஷனம் வரணும்னா வினயம் வரணும், வினயம் இருக்கணும். ஸோ இங்க வித்யா இருக்கு, ஆனா வினயம் இருக்கு. ஆனா இங்க ஒரு கிட்ட வினயம் இல்லை. ஆனா ஸோ உபனிஷத்து திருப்த பாலாக்கியன் டைட்டில் கொடுத்து கூப்பிடுறவர். இந்த பிராமணன் அகம்பாவியா இருக்கிற திருப்தவனா இருக்கிற இந்த பிராமணன் காஷி ராஜான அஜாத சத்ரு. காஷ்யம், காஷி ராஜா, காஷில ஒரு காலத்துல இருக்கிற அந்த ராஜா அஜாத சத்ரு, அவர்கிட்ட போனார் இவர் பிராமணன். போய் தர்மபுத்திரனு கூட பாரதத்துல அஜாத சத்ருன்னு பேர் இருக்கு. அந்த பேரு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா கர்க கோத்திரம்ல பிறந்தா கூட இவனுக்கு திருப்தஹானி டைட்டில் கொடுத்துட்டு உபனிஷத்து அஜாத சத்ருன்னா யாருக்கு ஒருத்தனு கூட யாரும் ஒருத்தனு யாருன்னு கூட சத்ருவாவே பார்க்க மாட்டாரு. அப்படி பார்க்கணும். எனக்கு யாரும் சத்ரு இல்லைன்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணனுக்கு சத்ரு இருக்கான், ராமருக்கு சத்ரு இருக்கான். பட் ராமர் திருஷ்டில வேற, கிருஷ்ணன் திருஷ்டில வேற. அதே போல் இந்த தர்மராஜனோட திருஷ்டில எனக்கு யாரும் சத்ருகள் இல்லை. யாரு ஒருத்தனுக்கு ஒரு சத்ருவனி ஆள்னே அவர் திருஷ்டில இல்லையோ அவன் அஜாத சத்ரு. சரி, அந்த பேரே சொல்றதே அவர் ஞானி அணி இல்லையா? ஞானி. பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொன்னார்? அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணை ஏவச்ச. துவேஷமே இல்லை யாரு மேல, யாரு மேல என்விட்டி இல்லை, சத்ருத்வமே இல்லை. அவன் தான் ஞானி ஆக முடியும். அந்த பேரு அஜாத சத்ரு. இந்த கார்கியன் என்ன பண்ணா, பிராமணனும் ரெண்டு தவறு பண்றாங்க. ஒண்ணு அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறதே ஒரு தவறு. எனக்கு பிரம்மன் பத்தி கூட தெரியும் நினைச்சுக்கிறான். அப்புறம் ராஜா தானே அங்க ஒருத்தர் அஜாத சத்ருவன் இருக்காராமா. ராஜா க்ஷத்ரியன், அவனுக்கு என்னதான் தெரிய போறது? நிறைய வாட்டி நம்ம அடுத்தவங்களை பத்தி சும்மா அப்படி பேசுறது ரொம்ப அவங்க சும்மா ஏதோ சொல்லுவான். ஒரு லோக்கலா இருக்கிற ஒரு நாதஸ்வர வாத்தியன்கிட்ட ஏப்பா அந்த காரைக்குடி அருணாச்சலம் அவர் பத்தி என்ன சொல்ல? ஆமா, அவனும் ஊதுவான். காரைக்குடி அருணாச்சலம் இவனை பத்தி கொஞ்சம் அவர் பெரிய பேர்னா ஒரு அர்த்தம் இருக்கு. தகுதி இல்லாதவனு கூட அவனும் ஊதுவான் அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும்? அவனும் பேசுவார், ஏதோ பேசுவார், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சேன். ராஜா அவருக்கு என்ன தெரியும்? அதனால நான் அவருக்கு போய் நான் டீச் பண்ணலாம்னு நினைச்சேன்.
போய் நான் இந்த பிரம்ம வித்யை எனக்கு தெரிஞ்சது. இங்க என்ன மிஸ்டேக்ன்னு சொன்னா, எப்போ ஒருத்தனை வந்து தன்னை பத்தி தானும் ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை பத்தி அண்டர் எஸ்டிமேஷன் பண்றவனும் ரொம்ப கட்டு போனவன், பேட் பர்சன். புரியுதா? நம்மளை பத்தி ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணாம ஓகே அப்படி இருந்தா பரவாயில்ல. ரெண்டு பக்கம் தவறு. ஐ எம் ஓவர் எஸ்டிமேட்டிங் அபவுட் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் அண்டர் எஸ்டிமேட்டிங் அபவுட் தி அதர்ஸ். இது பெரிய தவறு. அப்படிப்பட்ட ஒரு பேட் கேரக்டர். அவரு தனக்கு தானே குருவா பாவிச்சு பிரம்மன் பத்தி டீச் பண்றேன்னு போனா. இப்ப நான் பேசுறதெல்லாம் அந்த மந்திரம் ஒன்னும் இருக்கு, நான் ஏதோ கதையா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ராஜாவுடைய குணம் பாருங்க. ஓகே, சரி, இவர் வந்தாரு, நான் டீச் பண்றேன்னு சொன்ன. ராஜா என்ன பண்ணாரு? அஜாத சத்ரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். அதனால உங்களுக்கு 1000 பசுமாடு தானம் பண்றேன் அப்படின்னாரு. ஆனா ராஜாக்கு கூட பிரம்ம ஜானம் இருக்கிற ராஜா இவரு. அதை நம்ம இப்ப படிச்சும் போது தெரியும். தெரிஞ்சிருந்தா கூட ஒரு பிராமணனும் எனக்கிட்ட வந்து எனக்கு டீச் பண்றேன்னு சொன்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அதனால உங்களுக்கு எனக்கு தெரியும் சொல்லல இவர். பாருங்க, இவர் ஒரு குணம். எனக்கு தெரியும், நீங்க எதுக்கு திரும்பி டீச் பண்ணதுன்னு சொல்லல, நீங்க வந்ததே டீச் பண்றேன்னு சொல்றதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி 1000 பசுமாடு தானம் பண்றேன். ஏன்னா எல்லாரும் வந்து பொதுவா ஜனகா ஜனகா சொல்லிட்டு ஜனகோ ஜனகா அப்படின்னு ஜனகந்த கிட்டதான் ஓடி போவாங்க. ஏன்னா ஜனகர் மட்டும்தான் ஆத்தியாத்ம விஷயம் கேட்பாரா என்ன? நானும் கேட்பேன். என்ன புரியுறது? ஜனகரும் இந்த அஜாத சத்ரு ஒரே காலத்துல இருக்காருன்னு புரியுறது. கான்டெம்பரரிஸ் மந்திரத்துல கீழே பார்த்த இருக்கு. ஜனகோ ஜனகோ ஜனாக ஜனகோ ஜனக இது பை ஜனாக தாவந்தி. ஜனகர்கிட்ட போவா. அவரு வந்து இந்த பிரம்ம வித்யா இந்த விஷயங்கள் பேசுறதுன்னு யாராவது வராங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அள்ளி அள்ளி தானம் பண்ணுவார். அந்த பசுமாடுகள்ல தங்கம் கொம்புல அது குத்தி எல்லாம் அலங்காரம் பண்ணி யாக்ஞவல்க கதையெல்லாம் வரும் இதுலதான் இப்படி எல்லாம். அதனால நானும் கேட்கறது விரும்புறவன் தான் அப்படின்னு சொல்லி அதனால முதல்ல 1000 பசுமாடு தானம். இவருடைய குணம் எப்படி இருக்கு? அப்போ என்ன பிராமணன் வந்து எனக்கு பிரம்ம வித்யை பத்தி சொல்றான்னா அது எவ்வளவு எனக்கு அதிர்ஷ்டம். அப்புறம் இதெல்லாம் சொல்றாரு, சரியா? அப்போ அஜாத சத்ரு ஜனகர் ஒரே இதுதான். இப்போ இந்த ஒரு சின்ன மந்திரத்துல நான் சொன்ன கதையெல்லாம் இருக்கு. 2 பேர் பத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது மந்திரம் நின்று நான் ஒரு சரி 2வது மந்திரம் முதல்ல படிக்கிறேன். என்ன அங்க கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் 2வது மந்திரம். சஹோவாச்ச கார்க்யஹ ய ஏவாசாவாதித்யே புருஷ ஏதமேவாஹம் பிரம்மோபாச இதி. சஹோவாச்ச அஜாதசத்ருः மாம ஏதஸ்மின் சம்வதிஷ்ட அதிஷ்டாஹ சர்வேஷாம் பூதானாம் மூர்த்தா ராஜேதி வா அஹமேதமுபாஸ இதி. சய ஏதமேவமுபாஸ்தே ஆதிஷ்டாஹ சர்வேஷாம் பூதானாம் மூர்த்தா ராஜா பவதி. சரி, இப்போ கார்க்யா டீச் பண்ண தொடங்கிட்டாரு. கார்க்யா டீச் பண்ண தொடங்கிட்டாரு. கார்க்யக்கு வந்து சகுண பிரம்மம் பத்தி மட்டும்தான் தெரியும். ஓகே, இன்னும் அவர் பேசவில்லை சார்ன்னா
நான் ஆல்ரெடி படிச்சதுனால உபனிஷத்து அங்க ஆல்ரெடி சொல்லி வச்சதுனால சொல்றேன். அவருக்கு சகுண பிரம்மம் மட்டும்தான் தெரியும், நிர்குண பிரம்மம் பத்தி தெரியாது. அப்போ சகுண பிரம்மன்னா யாரு? ஹிரண்ய கர்ப்பக பேரு சகுண பிரம்மா. இவ்வளவு நாள் பேசியிருக்குமே ஹிரண்ய கர்ப்ப பிரஜாபதி అని. அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பனை அடையணும், அந்த பதம் அடையணும்னு சொன்னா வேற வேற உபாசனಗಳ மூலமா அடையணும். அதான் அத்தியாரோபத்துல பார்த்தோம். ஆனா ராஜா அஜாத சத்ருவுக்கு சகுண பிரம்மமும் தெரியும், நிர்குண பிரம்மமும் தெரியும். அப்போ கார்கி என்ன பண்றான், அவனுக்கு தெரிஞ்சது அவன் நினைக்கிறது இந்த இரண்ய கர்ப்பந்தான் பிரம்மன். அப்ப அந்த பிரம்மன் தெரிஞ்சுக்கணும் அடியணும்னு சொன்னா உபாசனை பண்ணணும்னு சொல்லி ஒரு தேவத்தை உபாசனை பண்ணி அப்புறம் அதனால அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்ல தொடங்குறான். 2வது மந்திரத்துல இருந்து 13வது மந்திரம் வரைக்கும் மொத்தம் ஒரு டசன் உபாசனைகள் ஒரு தேவத்தன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சது. அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சுன்னா நான் கிடுகிடுன்னு 5-6 மந்திரம் படிக்க போறேன். எல்லாத்திலும் வர முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லுவேன். அப்போ அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டான் கார்கியா. இப்படி ஒரு தேவதை அது உபாசனை சொல்ல ஆரம்பிச்ச உடனே இந்த அஜாத சத்ரு வேண்ட அது எனக்கு தெரியும், நானும் அதெல்லாம் பண்ணிருக்கேன், இந்த உபாசனைல நான் பண்ணிருக்கேன், இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிருக்கேன். அதனால நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணேன், அப்புறம் அப்படி எக்ஸ்ட்ரா பண்ணது அந்த ஹிரண்ய கர்ப்பனை பத்தி எந்தெந்த குணங்களை நினைச்சு நான் உபாசனை பண்ணேன், அதோட பலம் என்னன்னு ஒரு மந்திரத்துல கார்கிய ஆரம்பிச்சுடுவா சொல்ல. ஒரு தேவதை முதல்ல இப்ப ஆதித்யான்னு வந்துச்சு வார்த்தை, சூரியன் மூலமா உபாசனை பண்ணி ஹிரண்ய கர்ப்பனை தியானிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ உடனே அடுத்தது போறதுக்கு முன்னாடி அஜாத சத்ரு போதும் இது மேல அதை பத்தி எனக்கு பேச வேண்டாம், நான் அதை பத்தி நிறையவே தெரிஞ்சுட்டேன், நான் உபாசனை செஞ்சேன், அந்த விசிஷ்ட குணங்களை வச்சு நான் உபாசனை பண்ண இரண்டு கற்பனை, அதுக்கு வர பலம் கூட அனி சொல்லி ஒரு மந்திரத்தில் அஜாத சத்ருவும் பேச போறான். இதுதான் பேட்டர்ன். இங்க 2ல இருந்து 13 வரைக்கும். கடைசியில எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கார்கியாக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை சொல்றதுக்கு. அவ்வளவுதானா உங்களுக்கு தெரிஞ்சது? ஏன்னா அவர் நிர்குண பிரம்மம் பத்தி சொல்லல, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அனி ராஜா சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் பிராமணன் வெக்கப்படினா அதுக்கப்புறம், ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த இன்னும் மேலும் அது நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்க கேட்பான். அதுக்கப்புறம் அங்க அஜாத சத்ரு பிராமணனுக்கு க்ஷத்திரன் உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த விஷயம் வரும். ஆனா அங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி உபதேசம் பண்ணுவான். என்ன விதமான காம்ப்ரமைஸ், எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாரு அப்புறம் சொல்றேன், புரியுது? அப்புறம் என்ன ஆயிடுச்சப்போ, அஜாத சத்ரு கீழே உட்கார்ந்துட்டு கார்கிய ஆசனில் உட்கார்ந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு பிராமணன் க்ஷத்திரனுக்கு. கொஞ்ச நேரத்துல 13வது மந்திரத்துக்கு அப்புறம் அது எல்லாம் ஒத்துக்கிட்டு இவரு கூட நீங்க எப்படி எனக்கு உபதேசம் பண்றது, நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன், நான் குருவாசி இருக்க மாட்டேன்னு சொல்லல. கார்கிய கூட ஒரு நல்ல குணம் இருக்கு. என்ன யாருக்காவது நமக்கு மேல தெரிஞ்சவன்னா தெரிஞ்சுக்கலாம் இல்ல சொல்றது என்ன, நான் கீழே உட்கார்றேன், நீங்க குருஸ்தானத்துல உட்காருங்கன்னு அப்புறம் பிரம்ம வித்யா உபதேசம் நடக்கும். சரியா? இது பேக்ரவுண்ட். இப்போ நமக்கு இங்க தெரியணும், ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்றோம் இல்லையா, கொஞ்சம் கிளாரிட்டி வரணும் அது நமக்கு. சரியா?
அதை பத்தி நமக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம உபாசனை பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படி ஜஸ்ட் பிரஷ் அவுட் பண்ணக்கூடாது. ஹிரண்ய கர்ப்பன்னு ஒழுங்கா நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இதனால சில பிரயோஜனம் இருக்கு. இது புரிஞ்சுக்கிறதுனால நம்மளை பத்தி நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்னது? யார் இந்த ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பார்த்தா, ஜீவன் சொல்லப்படுற ஒரு வெஷ்டி இண்டிவிஜுவலுக்கு எனக்கு பல அவயங்கள் இருக்கா? ஒரு கரணங்கள் அவயங்கள் இருக்கு. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணங்கள், அப்புறம் அந்த கரணம், இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. ஒரு அவயத்துக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கு. ஆனா அந்த சக்தி பரிமிதம், லிமிட்டெடு. லிமிட்டெட் தான். அது எங்கிருந்து பாரோ பண்ணி கொஞ்சம் லிமிட்டெட் சக்தின்னு இது வேலை பண்றது. ஆனா டோட்டல் சக்தி எங்க இருக்கு அப்படின்னா அந்த அதிஷ்டான தேவத்துக்குள்ள இருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் கண் இருக்கு. கண்ணு ஒரு கரணம். கண்ணுனால பார்க்கறோம் ரூபம் அதெல்லாம். ஆனா லிமிட்டெடு. அது கூட ஒருத்தருக்கு மாறும், அப்படி எல்லாம் ஆகும். ஆனா பார்க்கிற சக்தி అనేది எங்க நின்று பாரோ பண்ணி இந்த கண்ணு பார்க்கறதுன்னா சூரிய தேவத்தை நின்று தானே. அப்போ சமஷ்டி அதிஷ்டான தேவதை பார்க்கிற சக்திக்கு சூரியனு தத்துவபோதத்திலே படிச்சோம். ஆல்மோஸ்ட் அதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் ஆகும். சரியா? அதனால ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஒரு ஷார்ட் போல் சொன்னாவே கிடுகிடுன்னு போலாம். ஆனா இது புரிஞ்சுக்கணும். ஸோ வெஷ்டில் தேவத்தை இருக்கு. அப்புறம் அப்போ கரணம் வெஷ்டி, అదే సమష్టిలో சொல்லும்போது அதிஷ்டான தேவதா. புரிஞ்சுதா? இங்க கரணம்னு சொல்றது வெஷ்டி, ஆனா அதோட அதிஷ்டான தேவதா சமஷ்டி. அப்போ அத்தியாத்மம் வெஷ்டி. இப்பதான் பேசிருக்கோம் ரீசெண்ட். இந்த அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம் வார்த்தைகள். சரி, நீங்க கொஞ்சம் இந்த சம்ஸ்கிருதம் இந்த கனெக்ஷன் நான் சுலபமா கனெக்ஷன் பண்ணி சொல்றேன். ஆனா கொஞ்சம் கூட அந்த பதங்களை உபயோகப்படுத்தாம சொல்ல முடியாது. அதனால என்னமோ பேசுறாருன்னு கூட கிளாரிட்டி வரணும். அத்தியாத்மம் இங்க கரணம் இருக்கு, சரீரம் இருக்கு. அப்புறம் சமஷ்டிలో அதிதெய்வம். அப்போ அதிதெய்வத்துக்கு அத்தியாத்மத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் தெரியணும். அப்போ இங்க இருக்கிற எல்லா கரணங்களும் சேர்த்து வச்சா அது ஜீவ இண்டிவிஜுவல். இங்க அவயவங்கள் எல்லாம் கண்ணு, காது, மூக்கு எல்லாம் சேர்த்து வச்சா டுகெதரா ஜீவ வெஷ்டி. ஆனா இதேபோல் பல தேவதைகள், கண்ணு தேவதை, காது தேவதை, மூக்கு தேவதை, வாய்க்கு தேவதை, கைக்கு தேவதை, எல்லாம் லிஸ்ட் படிச்சிருக்கோம் தத்துவபோதத்துல இல்லையா? அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சா அது ஹிரண்ய கர்ப்பா. புரியுது? ஹிரண்ய கர்ப்பா எல்லா தேவதைகளும் சேர்ந்து. இங்க வெஷ்டில சொல்லும்போது கரணம் சின்னதன்னா, தேவதா பெருசு சமஷ்டிக்கு. ஆனா அத்தனை தேவதைகள் எல்லாத்தையும் சேர்ந்து வச்சா இங்க ஜீவ ஆயிடுச்சா கரணங்கள், அங்க ஹிரண்ய கர்ப்பா. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சமஷ்டி தேவதா கூட்டணிக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பா. சமஷ்டி கரணங்கள் அல்ப சக்திங்க, அங்க அனந்த சக்தி. அப்போ என்ன சொல்லணும்? இங்க எப்படி ஒரு கரணத்தினையும் நம்ம தேவதையா பார்க்கிறோம். அப்புறம் அந்த தேவதனை ஹிரண்ய கர்ப்பனுடைய ஒரு அவயவமா பார்க்கணும். அதனால அந்தந்த ஒரு தேவத்தை உபாசனை பண்ணா நீ அந்த ஹிரண்ய கர்ப்பன் உபாசனை பண்றது போல்தான். சரியா? அப்போ சாஸ்திரம் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, இந்த ஒரு தேவத்தை ஒரு அங்கம், ஒரு கை போல், கண்ணு போல். யாருக்கு? ஹிரண்ய கர்ப்பனுக்கு. அப்போ
அது சப்போர்ட் பண்ணதுனால தேவதை அவனை நம்ம உபாசனை பண்ணலாம் இவன் மூலமா, அந்த தேவதை மூலமா. அது ரெண்டுத்துக்கு பிரயோஜனம். நமக்கு இங்க அங்கத்திலும் அதே தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா மொத்தம் இப்போ 12 உபாசனைகள் வரப்போறது. நான் 2வது மந்திரம் படிச்சதுனால அதுலயே ஒரு உபாசனை வந்துட்டு இருக்குது. ஒரு ஒரு சார்ட் போல் ஊகிச்சுக்கிட்ட சீக்கிரமா வேலை முடியும். என்ன சார்ட்? நம்பர் 1 2 3 4 போட்டுக்கிறோம். 12 வரும். தேவதா ஒரு ஹெட்டிங். அப்புறம் விசேஷணங்கள். யாரு விசேஷணங்கள்? இரண்ய கர்ப்பவுடைய குணங்கள் விசேஷணம். எல்லா தேவதைகளும் சேர்ந்துதானே ஹிரண்ய கர்ப்பனம். நம்ம ஒரு தேவதை குணம் பார்க்க கூடாது. அங்க ஹிரண்ய கர்ப்பதானே முக்கிய உபாசனைக்கு இப்போ. ஆனா இவர் மூலமா அப்போ ஒரு ஹிரண்ய கர்ப்பவுடைய விசேஷ குணங்கள் இது 1 2 சொல்லும். அப்புறம் பலம் 3 லைன் போட்ட சார்ட்ல முதல் நம்பர் 1 வந்து 2வது மந்திரத்துல ஆதித்யன்னு பத்தி படிச்சோம் சொல்றாரு. அங்க எப்படி சொல்லுவாய்? இவர் சொல்லுவாரு, அவரு சொல்லுவாரு. இப்போ ஆதித்ய மூலமா ஹிரண்ய கர்ப்பன் உபாசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதித்ய மண்டலத்துல இருக்கிற அந்த சூரியன் சக்தி கேயூரவான் மகர குண்டலவான் சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாத சந்நிவிஷ்ட. அது கேட்ட உடனே அஜாத் சத்ரு போதும் நான் இதை ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்றதுக்கு மேலவே நான் பண்ணியிருக்கேன். அப்போ குணங்களோ பலம் யாரு சொல்றாரு? அஜாத சத்ரு சொல்றாரு. என்ன குணங்கள் நான் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னா அந்த இரண்ய கர்ப்பன் வந்து அதிஷ்டாக அங்க இருக்கு மந்திரத்துல. மூர்தா ராஜ 3 குணங்கள். 3 குணங்கள். சில வாட்டு 3 வரும், சில வாட்டு 2 வரும். அர்த்தம் என்ன? அதிஷ்டானகன்னு பிரசித்தம். அந்த அதிஷ்டானத்துக்கு அவர் அதிபதி, அதிஷ்டான அதிபதி இல்லையா? பிரசித் லீடர். அப்புறம் மூர்த்தான்னா பூஜனீயம், பூஜிக்கத்தக்கவர், அடோரபிள். ராஜா, இங்க ராஜான கிங்கன்னு எடுத்துக்கூடாது. அந்த ராஜயத்தே இத்தி ராஜான்னு எஃபல்ஜென்ட், ஷைனிங் అని அர்த்தம். ஷைனிங் అని அர்த்தம். 3 சரியா? குணங்கள். பிரயோஜனம் என்ன? பலம். யாரு இந்த குணங்களை வச்சு இப்படி இது மாதிரி உபாசனை பண்றாங்களோ அவருக்கு கூட அந்த குணங்கள் வரும். எப்படி? அவனும் பிரசித்தமாயிடுவான், அவனும் பூஜை அர்ஹதை பூஜிக்கத்தக்கவனா இருப்பான் சமுதாயத்துல. அவனுக்கு வந்து நல்ல ஷெயின் ஆயிடுவான் எஃபல்ஜென்ட். சரியா? இப்போ ஒண்ணுக்கு நான் வந்து இனிமே எல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இதே பதங்கள் மாறி மாறி வரும். ஓன்லி தேவதா குணங்கள் பலம் மாறும். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நான் ஒரு 4 மந்திரம் படிக்கிறேன். எவ்வளவு படிக்க முடியும் படிப்பேன். ஆக்சுவலா 13 வரைக்கும் படிக்கலாம். ஆனா கஷ்டம் ஒரே வாட்டி. கொஞ்சமாவது முடிச்சிடுறோம். இப்போ 3வது மந்திரம் நான் ஆரம்பிக்கணும். சகோவாச்ச கார்க்யः ய ஏவாசௌ சந்திரே புருஷ ஏதமேவாஹம் பிரம்மோபாச இதி சகோவாச்ச அஜாதசத்ருः மாம் ஏதஸ்மின் சம்விதிஷ்டாः बृहन् पाण्डरवासाः सोमः राजेति वा अहमेतमुपास इति स एतमेव उपास्ते अहरहरः सुतः प्रसुतः भवति नास्यान्नं क्षीयते. सहोवाच गार्ग्यः य एवासौ विद्युति पुरुष एतमेवाहं ब्रह्मोपास इति सहोवाच अजातशत्रुर्माम् एतस्मिन् संविदिष्टाः तेजस्वीति वा अहमेतमुपास इति स एतमेव उपास्ते तेजस्वीह भवति तेजस्विनी हास्य प्रजा भवति.
அஞ்சாவது மந்திரம். சஹோவாச்ச கார்க்யः ய ஏவாயமாகாஷः புருஷः ஏதமேவாஹம் பிரம்மோபாஸ இதி சஹோவாச்ச அஜாதசத்ருः மாம் ஏதஸ்மின் சம்விதிஷ்டாः பூர்ணம் அப்ரவர்த்தீதி வா அஹமேதமுபாஸ இதி स य एतमेव उपास्ते पूर्यते प्रजया पशुभिः नास्य अस्मान् लोकात् प्रजोद्वर्तते. आरावद् मन्त्रम्. सहोवाच गार्ग्यः य एवाहं वायौ पुरुष एतमेवाहं ब्रह्मोपास इति सहोवाच अजातशत्रुः माम् एतस्मिन् संविदिष्टाः इन्द्रो वैकुण्ठः अपराजिता सेनेति वा अहमेतमुपास इति स य एतमेव उपास्ते जिष्णुर्ह पराजिष्णुर्भवति अन्त्यतस्त्य जायी. ஓகே, போதும் 6 வரைக்கும் இது. ஸோ రెండవది మంత్రత్తులో முதல் என்ன தேவத்தை பத்தி கார்கிய சொன்னாரு, ஆதித்யனை பத்தி சொன்னாரு. அதுக்கு விசேஷணங்களோடு நான் பண்ணிருக்கேன் అని அந்த பலத்தினை அஜாத சத்ரு சொல்றாரு. அப்போ அவர் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சகுண பிரம்மத்தினிருந்து இது பூர்ணம் இல்லைன்னு அப்புறம் நிர்குண பிரம்மன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டார் அவர். ரெண்டாவது இங்க மந்திரம் ஒன்னு டிஃபர் ஆகிறது. நான் 2ன்னு சொன்னா 3வது மந்திரத்துல இருக்குன்னு அர்த்தம். ஸோ மந்திரங்களை பத்தி நான் பேச மாட்டேன், இங்க லிஸ்ட் சொல்லிட்டே போவேன். சரியா? ஆதித்யன் ஆயிடுத்து. 2வது தேவதை யாரு? சந்திரஹ. சந்திரஹ. இந்த சந்திரனை நினைச்சு உபாசனை இரண்ய கர்ப்பனா பாவிச்சு செய்யும் போது இவர் மூலமா அந்த ஹிரண்ய கர்ப்பனை அது என்ன குணங்களோட அங்க பிரகாசிக்கிறாரு? பிருஹன் ஒரு வார்த்தை. அப்புறம் பாண்டரவாசாக, சோமராஜா, 3 பதங்கள், 3 குணங்கள். என்ன அர்த்தம்? இதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்றேன். பிருஹன் என்ன? பிருஹத், மகான். எகைன் பெரியவர், பெரியவர்னு அர்த்தம், மகான். அப்புறம் பாண்டரவாசான்னு சொன்னா வெள்ள வஸ்திரங்கள் உடுத்திருக்கிறவர். பாண்டு అనేది வெள்ளை கலருக்கு சொல்லும். வாசன்னா துணி. சுக்ல அம்பரஹான்னு அர்த்தம். அதையும் சம்ஸ்கிருதம் சிதம்பரம்ல மாதிரி சுக்ல அம்பரம்னா துணி, அம்பரம்னா ஆகாசம் கூட. சிதம்பரம் சிதாகாசத்தினே துணியா உடுத்தி இருக்கிறவர் அர்த்தமாக. ஸோ பாண்டரவாசாக. அப்புறம் சோமோ ராஜா, அது ஒரே பதமா எடுத்துக்கணும். சோமோ ராஜான்னா இந்த சோமானு சௌமிய அதுல தான் வந்தது. அதனால சாஃப்ட், ப்ளீசிங். சந்திரன் நல்லா இருக்கும்ல பாக்கிறதுக்கு, எவ்வளவு நேரம் பௌர்ணமி அன்னைக்கு. அப்புறம் மனோகரமா இருக்கும், மனசுக்கு மனோகரத்தினை கொடுக்கிறவரு, பார்க்கறதுக்கே ரொம்ப குளிர்ச்சியா சாந்தியா இருக்கிறதுனால சோமோ ராஜா. இங்க கூட ராஜான்னா அந்த சௌமியத்துவம், கூல்னஸ், பிளசன்ட், அதுக்கே அவர் ஒரு அடையாளமா இருக்காரு, ராஜாவா இருக்காரு. அப்போ பலம் என்ன வரும்? இந்த பலம் எல்லாம் வரும். என்ன வரும்? உபாசனை செய்யறவனு கூட மகான ஆயிடுவான். இவனு வெள்ளை துணி போட்டுக்குவான அப்படின்னு அர்த்தம். இவனு கூட பிளசண்டா இருப்பான்னு அர்த்தம். ஓகே, சிரிச்ச முகத்தோட அப்படி இருந்துட்டு யாரு மேல மூஞ்சி காட்ட மாட்டான், சிறுகுறன் இருக்க மாட்டான். அப்புறம் சுத்த மனசா இருக்கும். வெள்ளை வஸ்திரம் అనేది சுக்லாம்பரக.
மனோகரமா இருக்கும். நம்மள பார்க்கறதுக்கே, நம்ம கூட பேசுறதுக்கே இன்னொருத்தருக்கு வந்து மனசு பிடிக்கிற போல் இருக்கணும். பேசலைன்னாலும் கூட. அடுத்தது 3வது வந்து வித்யுத் தேவதா. வித்யுத்ன்னா மின்னல். ஓகே. வித்யுத் எல்லாம் வந்ததா உபனிஷத்துல அங்கங்க. இந்த மின்னல் வந்து குணங்கள் என்ன? ஒரே ஒரு குணம் சொல்றாரு இங்க. தேஜஸ்வி. தேஜஸ்வி குணம். தேஜஸ்வி என்னாவே எல்லாருக்கும் தெரியும். பேர் இருக்கு. பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தை. தேஜஸ். காந்திமான் அர்த்தம். மின்னல் அது வர்றதுக்கு ஒரு செகண்ட் தான். அது எவ்வளவு வெளிச்சம் அது. மொத்தம் தெரியும் அந்த கொஞ்ச நேரத்துல சுத்தி இருக்கு. ஸோ காந்திமான் தேஜஸ்வி அந்த குணம் இருக்கிறது அந்த இரண்ய கர்ப்பன். அப்போ அது உபாசனை பண்றவனுக்கு பலம், இவனும் தேஜஸ்வி ஆயிடுவான். இவனும் தேஜஸ்வி ஆயிடும். தேஜஸ்வன்னா வெளியில பளபளன்னு இருப்பாரு, ரொம்ப ஃபெயிரா இருப்பாரு. ஃபெயர் அண்ட் லவ்லி போட்டுக்காம ஃபெயிரா இருப்பாரு. புத்தி தேஜஸ் இருக்கணும். தேஜஸ் అనేది பாஹ்யமானது இல்லை. ஓகே. உபாசனை பண்றவங்களுக்கு இருக்கும், பாஹ்யமா கூட இருக்கலாம். அது எவ்வளவு நாள் இருக்கும் என்ன, பட் உள்ள புத்தி எப்படி பளபளன்னு. 3 தேவதை 3 ஆயிடுச்சு. 4வது வந்து ஆகாஷ. ஆகாஷ ஆகாசம் தெரியும் பாருங்க. எல்லாம் பஞ்சமகாபூதங்களது உபாசனைன்னா இந்த காலத்துலதான் நம்ம இப்படி இப்படி பல எல்லாம் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் கூட வேதத்துல சொன்னதுதான். இப்ப கணபதி அதர்வ சீர்ஷம் இருக்கு, எல்லா தேவி அம்பாள் இருக்கு, துர்கா எல்லா வேதத்துல இருக்கிறது தான். ஆனா அதுக்கப்புறம் அடுத்தபடியில் இந்த போகும்போது உபாசனை பாருங்க, உபனிஷத்து வந்து அந்த தேவதைகள் யாருன்னு எடுத்துக்கல. இது மாறிட்டே இருக்கு. புதுசு மாறிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு மகாத்மா இருக்கிறவனு கூட கோயில் கட்டுறோம். அப்புறம் அதே பெருசா அதே சுவாமி ஆகி போயிடுச்சு. இப்போ ஊர்ல அதான் 1-2 வந்து அவர் அந்த காலத்துல ஒரு மகாத்மாவா இருந்தார், ஞானிதான். திடீர்னு இப்போ நடுவில் ஞாபகம் வந்துச்சு, எப்படியோ அது பிரச்சாரமாயி வீட்டுல அங்கங்க எங்க பார்த்து பெரும் கோயில், அங்கதான் ஜனம். இந்த மாதிரி கோயில்களுக்கு ஜனங்கள் போறதில்லை, அது தவறு. அதான் வேத பாஷ்யமா போறது அது. வேத பாஷ்யமா போறது. ரூபமே வேண்டாம். இத்தனை ரூபங்கள்னு நீங்க விக்கிரக ஆராதனை தவறுன்னு சொல்றவன் எதுக்கு அவ்வளவு பெரிய மாஸ்க் கட்டுக்குவான்? மாஸ்க்கு மேலேயே இப்படி அர்த்தச்சந்திரம் வச்சுக்கிறான். அது மூர்த்தி இல்லையா, அடையாளம் இல்லையா, சும்மா பேசுவான். துவைத்தத்துக்கு போறதுக்கு நாங்க இதெல்லாம் படிகளா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரூபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ரூபம் இருக்கிறதுனால, அது வேற இத்தனை இருக்கிறதுனால எங்களுக்கு குழப்பமே இல்லை. உனக்குதான் குழப்பம். இது ஒண்ணுதான். வேற ஏதாவது வந்து யாராவது சொன்னா உனக்கு வயிற்றெரிச்சல், குத்துவே, சொல்லிடுவேன்னுவேன். நாங்க எப்ப சொல்லலையே. அதனால ஆகாஷா குணங்கள் என்ன? பூர்ணஹா அப்ரவர்த்தி 2 குணங்கள். பூர்ணஹன்னா ஆகாசம் பூர்ணம் தானே. ஆகாசம்ல ஏதாவது குறை சொல்ல முடியுமா? ஆகாசம் இவ்வளவுதான் சொல்ல முடியுமா? இரண்ய கர்ப்பக்கு அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு. பூர்ணஹா. அப்ரவர்த்தின்னு சொன்னா அக்கிரியவான், எதிலையும் கலந்துக்கல. ஆகாசம் ஏதாவது எதிலாவது கலந்துக்கிறதா? இன்னைக்கு தை அமாவாசை யாரும் வந்தாங்களோ போனாங்களோ, எங்க போனாங்களோ, எங்க தை ஆகாசம் இல்லைன்னா சூரியன் இருப்பாரா? சூரியன் இல்லைன்னா உனக்கு டைரக்ஷன்ஸ் பத்தி நீ பேசுவியா?
டைரக்ஷன்ஸ் பேசலன்னு சொன்னா அதுக்கப்புறம் உத்தராயணம், பொங்கல் அதெல்லாம் சொல்லுவியா? அப்புறம் தை அமாவாசை வருமா? எங்க இருக்கு இதெல்லாம்? அக்கிரியனானா பாருங்க, இங்கே வேதாந்தமே வர்றது மாதிரி இருக்கு நமக்கு. நம்ம ஆல்ரெடி வேதாந்தம் கேட்கறதுனால இந்த பதங்களை ரசிப்போம். அப்பிரவர்த்தி, பிரவர்த்தனை செய்யாதவர். இது ஆகாசம் பத்தி சொல்லிட்டாங்க குணம். அப்போ உபாசகன் என்ன ஆயிடுவான்? உபாசகனு கூட இவனும் பூர்ணம் ஆயிடுவான். இது பூர்ணம் இங்க பரபிரம்ம பரமாத்மனு தெரிஞ்சு பூர்ணமாகல. ஹிரண்ய கர்ப்பஸ்தாயில சகுணத்துல நான் அந்த டோட்டல் கூட வந்தாச்சு இல்ல, அதே ஒரு லெவல் பூர்ணம் தான். ஆனா நாட்டு பரிபூர்ணம், பூர்ணம் பரிபூர்ணம். அப்புறம் அப்பிரவர்த்தி என்ன உபாசகன் எப்படி சொல்றது? இவனும் சாந்தமா இருப்பான், அலைச்சல் இருக்காது, இவனு அலையமாட்டான் எதுக்கும், ஏதோ செய்வான். ரொம்ப லோகத்துல ஈடுபட்ட ஆசை கிடையாது. நம்ம இப்போ 6 வரைக்கும் படிச்சேன்ல, அப்போ 5ஆவதுல வாயு வந்துச்சா? வாயு வரைக்கும் வந்துச்சு. இது ஒண்ணுதான் லாஸ்ட். இப்போ நான் 5 சொல்லிட்டு இருக்கேன், அங்க மந்திரம் 6 ஆயிடுச்சு. வாயு அடுத்தது. வாயுக்கு 2-3 குணங்கள் சொல்ற. அது வச்சு இரண்ய கர்ப்பனைக்கு சொல்ற. இந்த குணங்களை வாயுக்குன்னு மட்டும் வச்சுக்கூடாது. இரண்ய கர்ப்பத்தை பத்தி பேசுறோம். உபாசனா தெய்வம் தானே. இந்திரஹ முதல். இந்திரஹான்னா ஈஸ்வரஹான்னு அர்த்தம், ரூலர் அன்னு அர்த்தம். அப்புறம் வைகுண்டஹ பாருங்க, வைகுண்டஹான்னு ஏன் பதம் கொடுத்தான்னா வாயு அமந்தஹ. சங்கரர் என்ன எதிராருன்னா மந்தமன்னா மூவ் ஆகாம இருக்கிறது. வயிறு கூட இன்னைக்கு ரொம்ப அப்படி ஒரு மந்தமா இருக்கு வயிறுல இல்லையா, டல்ல. வாயு டல்லா இருக்கும், எப்போ அதை மூவ் ஆகாம இருக்கும். அவரேமோ ஆகாசமேமோ அப்பிரவர்த்தமா இருக்கு, ஆனா வாயு மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு பேரு அமந்தஹா அப்படின்னா வைகுண்டஹான்னு அர்த்தம். சரி, அது எப்படி சார் வைகுண்டம்? உனக்கு தெரிஞ்ச வைகுண்டம் அர்த்தம் வேற, சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச. அப்புறம் அபராஜித சேனா, ஒரே வார்த்தை அது, அபராஜித சேனா. அப்படின்னு சொன்ன யாருக்கு யாருடைய சைன்யம், ஆர்மி தொக்கவே முடியாது, அப்படிப்பட்ட சேனை வச்சிருக்க அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்ணுக்கு தெரியல, வாயுவே கண்ணுக்கு தெரியல. அப்புறம் ஹிரண்ய கர்ப்பனோட பாவனலோ மனசுலோ இப்படி புரிஞ்சுக்கணும் தவிர, ஹிரண்ய கர்ப்பன் ஒரு நாளைக்கு அப்படி பார்ப்போம். ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஒரு கோயில் கட்டலாமா? எங்க எப்படி கட்டுவேன்? ஏதோ ஒரு தானே ஒண்ணு கட்டுறோம். அது கூட நம்ம ஏதோ ஒரு ரூபம் வச்சுட்டு புராண கதை வச்சுதான் கோவில்கள். பஞ்சபூதங்களுக்கு கூட கோவில்கள் எங்க இல்லை, எங்க தமிழ்நாடுல தான் சொல்றோம் அந்த பஞ்சபூதங்களோட கோவில்கள். அது அக்னி, வாயு, அது ஆகாசம் அப்படின்னு இல்லையா. ஒரே ஒண்ணு அந்த கோனார்க்கு ஒரிசால அந்த ஏதோ ஒரு ராஜா அந்த காலத்தை கட்டிட்டாங்க. கோனார்க்கு சூரிய தேவாலயம் ஒண்ணு இருக்கு, சரியா. கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள் ஃபோர்ஸஸ் அர்த்தம். இது எல்லாமே இன்விசிபிளா இருக்குல்ல, காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியல, கிரகிக்க முடியாது. அனந்தமா இருக்கு சக்தி, ஒரு பஞ்சபூதத்தோட சக்தி எப்படி இருக்கு. ஸோ இப்படி இந்த குணங்கள் எல்லாம் கூட உபாசகனை கூட வரும். எது இவனும் ரூலர்னா அவர் இந்திரியங்களும் அவர் கண்ட்ரோல் பண்றவனா இருப்பானே மனசனை, சரியா. அப்புறம் பிரவர்த்திக்காம அப்படி மௌனமா உட்கார மாட்டான். உபாசகன் வேற இல்லை, இவனும் நல்லாவே லோகத்துல சமுதாயத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அது பண்ணிட்டே இருப்பான். அவனால எவ்வளவோ பிரயோஜனம். அதேபோல் அவனுக்கு நமக்கு தெரியாத அநேக சக்திகள் இருக்கும் அந்த உபாசகனுக்கு, சாதாரண மனுஷனுக்கு தெரியாது. இப்படி பல உபாசன பலமும் சொல்லி கார்கிய அஜாத சத்ருவுடைய நடக்கிற சம்வாதத்தை நம்ம
இந்த 6வது மந்திரத்துல வரைக்கும் 5 உபாசனைகள் பார்த்தோம். இன்னும் 12 வரைக்கும் சொல்லணும். அடுத்த வகுப்புல டக்குன்னு அது முடிச்சிடுறோம். அப்புறம்தான் அஜாதசத்ரு டீச்சிங் வரும், பிரம்ம வித்யா. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.